மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ரவி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உள்ள போங்க. உள்ள போங்க. ஃபங்க்ஷன் என் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரிடி. ஆமா கேக்கணும்னு நினைச்சேன். முத்துமீனா எங்க? அவங்கள ஏண்டி கேக்குற? இல்ல பக்கத்துல வந்திருக்கியா? அதுக்காக தான் வெச்சுக்கோயே. ஆமா எங்க அவங்க? ஏதோ வேலை இருக்குன்னு வெளிய போயிருக்காங்க. ஏய் இங்க தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ரவி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா. உன் ஒய்ஃப் வர கூட்டு வந்துருவான். உன் கூட இருந்து எல்லாம் சமாளிச்சுக்க சொல்லி தான் என்ன அனுப்பிச்சு வச்சான். டென்ஷனா இருக்குண்ணா. வராம போயிட்டானா? ஏய் அவங்க 2 பேர் இருக்கிற சந்தோஷமா ஹாப்பியா இரு. முகத்தை பிரைட்டா வச்சுக்க. சரி இப்ப எப்படி இருக்கு? இதான் எனக்கு வேணும். வாங்க மாஸ்டர். விட வா. சொல்லுங்க. சொந்தக்காரெல்லாம் வந்து மோளை விட. ஆண்டி டான்ஸ் ப்ரோகிராம்லாம் இருக்கு ஆண்டி. அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா. என்னடா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓ கலை நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறீங்களா? விஜயா ஸ்டார்ட் பண்ண சொல்லல. ஃபங்க்ஷன்றதுனால உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா ஆடுங்க போங்க. அம்மா நீங்க ஆடுங்கம்மா. சுருதி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆடுறேன்டா. நீ கண்டோ மின்சார பூசையோசை கேளா மோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன்மையில் காய வேண்டும் சகியே சகியே. என்னடி உன் மாமியார் இந்த வயசுல இப்படி ஆடுறாங்க? அவங்க பரதநாட்டியம் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அதே அம்மா கிளாசிக்கல் டான்ஸ் சூப்பரா ஆடுறாங்க. அவங்க பெரிய மாஸ்டர் ப்ரோ. ஓ சுதா இந்த பொம்பளை ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கு. அது விடியேட்டா. ஸ்ருதி இன்னும் കാണുന്നില്ല. சொல்லுங்க. നിങ്ങളുടെ ഭാര്യ വലിയ ആട്ടക്കാരിയായിട്ടുണ്ട്. ஆட்டக்காரி தோட்டக்காரி எல்லாம் இல்லைங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ஜின் டிரைவரை காலத்தை முடிச்சுட்டல நம்மள சொல்லணும்னு நினைச்சதில்ல. நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சதுல என் குடும்பத்தை நான் நல்லா தான் பார்த்தேன். வாங்க சார். ஸ்ருதியோட சொந்தக்காரங்க தான். ஆமா 2 பேரும் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கோம். ஸ்ருதியை கொஞ்சம் பாக்க. வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வரமாட்டேன்னு நேத்தே சொல்லிட்டாங்க. எங்க என்ன அடிக்கடி போவாங்க. அண்ணா நகர்ல எங்க? அண்ணா நகர் ரவுட்டான கிட்ட ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல? ஆமா அந்த ஸ்டுடியோல இல்லனா? போய் பாப்போம். நம்மளே யோசிக்கணும். இருந்தாலும் இருக்கலாம்ல. ஒரு விஷயம் கூட வைங்க. டேய் ரவி இங்க என்னடா பண்ற? வரவங்க எல்லாம் வெல்கம் பண்ணணும்லடா. அதான் எல்லாரும் அவ கிளம்பிட்டா. நீ இப்ப வந்துருவா. டான்ஸ் என்ன அதுக்குள்ளே முடிக்கிறாங்க? டேய் அதுக்காக என்ன நைட் ஃபுல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க? நல்லா இருந்துச்சுல. சூப்பர். சரி. மா என்னம்மா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? ஏய் என்னால அவ்வளவுதான் ஆட முடியும். சுருதி வந்துட்டாளே நான் பேசுறேன். மா நான் தான் சொல்றேன்லம்மா, அவ வந்துருவாமா. நீங்க டான்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ எனக்கு உங்க அம்மா மாதிரி ஆட வராது. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி. ஆண்டி நீங்க என்ன காம்படிஷன்ல ஆட போறீங்க? சும்மா பட மாதிரிலாம் யாராலையும் பேச முடியாது. அர்த்தமே இல்லாம ஏதாவது உளறிட்டு இருப்பான். நீ சும்மாடா. அம்மா போங்கம்மா. வா பார்வதி. ஆன்ட்டி நீங்களும் ஆடுங்க. அப்பாடா. வயசுல ஆடினது இப்போ பழக்கம் இல்ல. ஆண்டி நீங்களும் வாங்க, வந்து ஆடுங்க. வாங்க வாங்க. இத பார்க்க வந்தோம். பசிக்குதுடா. கேக்க வெட்டினா சாப்பிடலாம்ல? டேய் அங்க சாப்பாடு ரெடியா. என்னாச்சு உனக்கு? ஏதோ சரியில்லைமா. ஏய் என்னடி நடக்குது? இப்படி சுத்திட்டு அப்படி வரேன். எல்லாம் தான் ஆடுறாங்க. அவங்கள பெரிய டான்சர் ஆக்கிட்டா அவங்க தயவுல நீங்களும் பெரிய ஆளாயிரலாம். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுத்தி வேற என்ன போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நல்லா இருக்குல்ல? என்ன ரவி இன்னும் ஆஃப்ல தான் இருக்கா? ஆமா. எங்க போன் வருது. யாரு? என்னாச்சு? சுத்தி பாத்தீங்களா? டேய் ஒரு ஸ்டுடியோக்கு வந்தோம்டா. அங்க வரலன்னு சொல்றாங்க. நாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ருதி இருக்காங்கல்ல, அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ஸ்ருதியா?
அசல முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்களே. அப்படியா? எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? சவுண்ட் இன்ஜின் உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலில ப்ராப்ளமா? டிவோர்ஸ் பண்றதுக்காக லாயர் கிட்ட பேசணும். லாயர் யாராவது தெரியல இருக்காரு. அந்த லாயர் யாரு? அவரோட அட்ரஸ் கேட்டு சொல்ல முடியுமா? ஆழ்வார். என்னங்க ஸ்ருதி வக்கீல் அட்ரஸ் வாங்கிட்டு போ. அப்படின்னு ஏதாவது ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு உங்க கல்யாண நாள் கொண்டாட போறாங்க. இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்னா காம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் அதுக்காக என்ன வக்கீல தேடியா போயிருக்கேன்? ஒருவேளை உனக்கு வக்கீல் யாரும் தெரியலையா? சுத்திய காணும்னு சொல்லி டென்ஷனா இருப்பாரு. இவங்க வேற வக்கீல தேடி போயிருக்காங்கன்றாங்க. சரி சரி. எவ்வளவு நேரமா ஆடுறது? முடிச்சுக்கலாமே. ஆமா சமந்தி காலெல்லாம். ஐயோ விஜயா, நீ அது குடிக்கலாம் விஜயா. போக தண்ணி குடிக்கலாம். இன்னும் ஆட சொல்லுங்கப்பா. ஏய் அவங்க என்ன திருவிழாவிலேயே ஆடிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆடும்? பா, அம்மா நல்லா ஆடி இருக்காங்கல்ல, அவங்கள வாழ்த்து ஏதாவது பேசுங்கப்பா. வாங்கப்பா. என்னடா நீ? பாத்துப்பா, பா. விஜயா, சம்பந்தி, இவங்க ஆடினது எப்படி இருந்ததுன்னா, நீங்க 2 பேரும் ஆடினது சம்பந்தி அம்மா ஆடினாங்க. வாழ்த்துக்கள். பாருட்டா நம்மள அவமானப்படுத்ததான் இப்படி. என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நீ இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுமா? டேய் போட்டி யார் ஜெயிக்கிறாங்கன்னு இன்னைக்கு பாத்துருவோம். ஐயோ அண்ணா என்னால முடியாது. ஆடலாம். நடக்குது நடக்குது. விஜயா கொஞ்சம் பாட்டு போடுப்பா. மா ஆ ஆ வெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன். அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். வலை விரித்தாய் மஞ்சளி வெல்லாது. வலைகள் என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. நல்லா இருக்குல்ல? பாத்துக்க பாருட்டா. ஞான் എന്ത് ചെയ്യാനാ? விஜயா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு நீ போய் ஆடுவியா? சின்ன வயசுல ஆடினது இப்ப அவங்க கூப்பிட்டப்போ ஆகிரம் தோணியதா. பதுக்க பேசியட்டா. சமந்தி பக்கத்துல தான் இருக்காரு. அது இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா இல்லையான்னு எனக்கு சம்சயமாயிട്ടുണ്ട്. இதுல என்ன சம்சயம்? எல்லாம் நடக்கும். மோனே டான்ஸ் பார்க்க வந்து நாங்க இங்க வா. எனக்கு ஒரு சம்சன் இல்ல அங்கிள், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கேக்குறீங்க? எந்த மோளை பத்தி எனக்கு அறியாம. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. மாப்ள அவ ஸ்கூல் படிக்கும்போது இப்படிதான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் வரவே இல்ல. നിങ്ങൾ തമ്മിൽ എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? ஐயோ அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க உள்ள உட்காருங்க, வாங்க. அப்ப இருக்கு இவங்களுக்கெல்லாம். ஸ்ருதி, ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோ தெரியுமா? ஓ சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. முதல்ல நீ இங்க வந்து நிக்கிற சொல்லு. அவன் நான் காணும்னா ஜாலியா தான் இருப்பான். ஸ்ருதி நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இருக்கான். அதான் அவனை டிவோர்ஸ் பண்றதுக்காக லாயரை பார்க்க வந்த. நாங்க 2 பேர் மட்டும் எப்படி போக முடியும்? கூட்டா எத்தனை இருக்குது? நாங்க போய் வர 3 நேரம் ஆயிடும். வரமாட்டேங்குது. போயிட்டே இருந்தாடி போக வேண்டியதான். அதுல போக முடியாதுடா.